பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவு நாள். திராவிட இயக்கத்தை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் காலூன்றச் செய்து கடந்த முறை ஆட்சியாளருடைய அவலங்களையும் கீழ்த்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள் அனைத்து நிலைகளிலும் சமநீதியை பெற வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்த முயற்சிகளுக்கு பலன்தான் 1967ஆம் ஆண்டு தமிழகத்தில் அண்ணாவுடைய ஆட்சி மலரச் செய்தது. அதற்கு பின்னால் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவுடைய வழியில் அண்ணாவுடைய கொள்கைகள், கோட்பாடுகளை தமிழகத்தில் வேலூன்றி செய்து அதன் வழியை ஆட்சியை நடத்தி 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக தமிழர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு அரிய பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அவருடைய நலன் காப்பதற்கு அர்ப்பணித்தார் என்பதுதான் வரலாறு. திராவிட இயக்கத்தினுடைய வழியில், பாதையில் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் 6 முறை முதலமைச்சராக ஏழை எளிய மக்கள் அனைத்து நிலைகளிலும் அரசினுடைய நல்ல பல திட்டங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்தியாவிலேயே முன்னிலை முதலமைச்சராக அம்மா அவருடைய திட்டங்களை இந்திய திருநாடுகளுக்கு பல்வேறு மாநிலங்களும் அங்கு நடைமுறைப்படுத்தி அம்மாவுடைய வழியில் அவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை, வரலாற்றை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு எண்ணுகிற பொழுது இதற்கெல்லாம் வழிவகுத்து வரலாற்றில் தடம் பதிப்பதற்கு தமிழர்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை நடைமுறையை, அரசியலில் தமிழக மக்களுடைய அபிமானத்தை பெற வேண்டும் என்று ஒரு நல்ல வழியை காட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணாவுடைய வழியில் நாம் பயணிப்போம். எதிர்வரும் சவால்களை சந்தித்து மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர்வதற்கு அனைத்து நிலைகளிலும் இருந்து தமிழகத்திலே இருக்கின்ற மக்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுடைய சக்திகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று நம்ம எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணாவுடைய இந்த நினைவாளத்திலிருந்து உறுதியேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணாவுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தான் தற்போது வரை செயல்பாட்டில் இருக்காங்க நினைக்கிறீங்களா? அப்படி நடந்திருந்தால் தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வியை நமக்கு தந்திருக்க மாட்டார்கள் என்பது நான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். அமித்ஷா வரும்போது அரசியல் ரீதியாக எதனா பேசியிருக்கீங்களா? அரசியல் ரீதியாக நாங்கள் எதுவும் பேசவில்லை. திருமண வரவேற்புக்காக அவர் வந்திருந்தார். அங்கு நாங்களும் சென்று கலந்து கொண்டிருக்கிறோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பையன் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறார் 2 நாளைக்கு முன்னாடி. இன்றைய தேதி அவருடைய பிறந்த நாள்ல இருந்து ஒரு புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறதா சொல்லிருக்காரு. என்ன பயணம் சார் அது? அவர்கிட்டையும் கேட்கணும். கூட்டணி குறித்து அமித்ஷாவிடம் என்ன பேசுது? கூட்டணி குறித்து அமித்ஷாவிடம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் நாங்கள் அங்க வைத்துக் கொண்டிருக்கோம் என்பதனை நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் நானே களமிறங்கினேன். பதிவான வாக்குகள் 10 லட்சம் வாக்குகள். அதில் 33% வாக்குகளை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமைக்கின்ற குழுவாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் தான் பெற்றேன் என்பதையும், அதில் சுயேட்சை சின்னம், 22வது சின்னம், 2வது மிஷின், இதையெல்லாம் தேடி பிடித்து தான் மக்களும் நம்ம ஐயப்பன் சொன்னது மாதிரி 5-6 பன்னீர்செல்வர்களை அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்னை தோற்கடிப்பதற்கு. இவைகளெல்லாம் மீறிதான் என்னை தோற்கடிப்பதற்கு நின்றவர்கள் தான் டெபாசிட் தொகை இழந்தார்கள் என்பதுதான் வரலாறு. எஃப்ஐஆர் லீக் ஆன விவகாரத்தில் செய்தியாளர்களோட செல்போன்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் இல்லைங்க, அந்த சாரியார் எல்லோருமே சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதனை தீவிர புலன் விசாரணை செய்து
வெளிப்படுத்துகின்ற நிலையில் இருக்கின்ற ஆளுங்கட்சி தான் வெளிப்படுத்த வேண்டும். அதில் வந்து செய்தி வெளியிட்ட செய்தியாளருடைய செல்போன்லாம் வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க விசாரணை பேரில். இல்லை, வன்முறை ஒரு தீர்வுக்கு வன்முறை அதிகார துஷ்பிரயோகங்கள் வழி இல்லை என்பதை தெரிவித்துள்ளது. விசாரணை செய்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. இதோட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் நடைபெறாத வண்ணம் தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. உண்மை என்னவென்று உங்களுக்கும் தெரியும், செய்தியாளர்களுக்கும் தெரியும். நீங்கள் வெளிப்படுத்தினால் நல்லாக இருக்கும் தெரிவித்துள்ளது. 1966 77 ஏற்பட்ட அரசியல் அதிர்வு வந்து மீண்டும் 2024 விஜய் சொல்லியிருக்காரு. யாருங்க? விஜய் நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு. அருமை நண்பர் விஜய் அவர்கள் அரசியல் இயக்க தொடங்கி ஓராண்டு முடிந்திருக்கிறது. அவர் எந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் தெளிவாக புரியவில்லை. தெளிவாக அவர் தன்னுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை சொன்னால் அதற்கு பின்னால் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்வோம். இது பெரிய சட்டமன்ற தேர்தலில் வெற்றி தான் அவருடைய இலக்குன்னு சொல்றாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதா அவருடைய இலக்கா நிர்ணயிச்சிருக்காரு. சொல்லியிருக்காரு அவரு. ஆமாம் சார், நேற்று சொல்லியிருக்காரு. நேத்தா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு மக்களே தெரிவிப்பாங்க. அரசியல் கட்சியை ஆரம்பிக்கின்ற அனைத்து கட்சிகளும் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கப் போகிறோம், நாங்கள் தான் முதலமைச்சராக என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தீர்மானிக்க வேண்டியது தமிழக மக்களுடைய கடமை. தமிழ்நாட்டில் 7வது முறையாக திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஒரு திட்டவட்டமாக முதலமைச்சர் வருகின்ற தேர்தலில் அந்த கனவு பலிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.